ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். மிடுவல் சோர்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அதில் வந்து ரிலீஜியஸ் லிட்ரேச்சர். சோர்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 2 டைப்ஸ் இருக்குது, ப்ரைமரி அண்ட் செகண்டரி. ஸோ ப்ரைமரி சோர்சஸில் வந்து நம்ம வந்து இன்ஸ்கிரிப்ஷன் பற்றி, மான்யூமெண்ட்ஸ் பற்றி and coins பற்றி படிச்சிருப்போம். and this religious literature and other things comes under the secondary sources. so secondary sourcesல பார்த்தோம் அப்படின்னா religious literature, secular literature, books, biographies and autobiographies இதெல்லாம் இருக்கும். so travelogues and travelers. so இதை பற்றின டேட்டாஸ் எல்லாமே நமக்கு வந்து secondary sourcesல இருக்கும். so this is all about this video. If you want to see the part 1 video, I will give the link in the description. You can click it on the link and you can see this part 1 video. So coming to the class, religious literature. So religious literature அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதம் ரிலேட்டடாக இருக்கிற இலக்கியங்கள் அதெல்லாம் comes under religious literature. So devotional movement in South India and later in North resulted in the development of Bhakti or devotional literature. So whatever the thing related to God-centric, கடவுள் நம்பிக்கையோட வந்து கடவுளை வழிபட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவோஷனல் லிட்ரேச்சர் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து சவுத் இந்தியாவில் தான் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆச்சு. அதை கண்டினியூ பண்ணி நார்த்லேயும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட வெளிப்பாடாக தான் நம்ம வந்து டிவோஷனல் லிட்ரேச்சர், அதாவது கடவுள் ரிலேட்டடாக, மதம் ரிலேட்டடாக வந்து நிறைய வந்து இலக்கியங்களை எழுத ஆரம்பித்தாங்க. இந்த சோழா பீரியட் இஸ் நோன் அஸ் த பீரியட் ஆஃப் டிவோஷனல் லிட்ரேச்சர். ஓகேவா? ஸோ இந்த டிவோஷனல் லிட்ரேச்சரோட டைம் பீரியட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டால் வி ஷுட் சே சோழா பீரியட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சச் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம். ஓகே, கம்பராமாயணம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிழார் பெரிய புராணம், தென் 4000 திவ்ய பிரபண்டம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் கம்ஸ் அண்டர் திஸ் டிவோஷனல் லிட்ரேச்சர். ஸோ இந்த டிவோஷனல் லிட்ரேச்சர் எல்லாத்தையும் கம்போஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் கம்போஸ்டு பை 12 ஆழ்வார்ஸ். ஓகே, ஸோ 12 ஆழ்வார்ஸ் அண்ட் இட் வாஸ் கம்பைல்டு பை நாதமுனி. Okay, it was composed by 12 Alvars and compiled by Nadamuni. Then next if you see Devaram, so this Kambaramayana, Sikiyar, Periya Puranam, 4000 Divya Pramandam, these are all things composed by 12 Alvars. And this Devaram was composed by Appar, Samandar and Sundarar. Okay, so this Devaram was composed by Appar, Samandar and Sundarar and it was compiled by Nambiyandar. Okay, so and it is compiled by Nambiyandar. So அந்த கம்பராமாயணம்லாம் பார்த்தோம் அப்படின்னா it was compiled by நாதமுனி and தேவாரம் பார்த்தீங்க அப்படின்னா it was compiled by நம்பியாண்டார். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அவரோட ஃபுல் நேம் நம்பியாண்டார் நம்பி. தென் நெக்ஸ்ட் மாணிக்க வாசகரோட திருவாசகம் அவர் இயற்றியது அது. தென் ஆல் வேர் ஸ்கிரிப்டட் டியூரிங் திஸ் சோழா டைம்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்னோம் சோழா பீரியட் தான் பார்த்தீங்கன்னா டிவோஷனல் லிட்ரேச்சருக்கு ஒரு மெயின் ரோல் பிளேவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுபடி பார்க்கும்போது இந்த கம்பராமாயணமாக இருக்கட்டும், சீக்கிய பெரிய புராணமாக இருக்கட்டும், தென் நெக்ஸ்ட் 4000 திவ்ய பிரபண்டமாக இருக்கட்டும், இல்லை தேவாரமாக இருக்கட்டும், இல்லை திருவாசகம், இது எல்லாமே கம்ஸ் அண்டர் த டிவோஷனல் லிட்ரேச்சர்ஸ் டியூரிங் சோழா டைம். சென் ஜெயதேவா கீதா கோவிந்தம், ஜெயதேவாஸோட தான் இந்த கீதா கோவிந்தம். இது 12th செஞ்சுரியில் இருந்தது. இது எதை ஃபாலோ பண்ணி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பக்தி மூமெண்ட்டை தான், அதாவது இறை நம்பிக்கையோட அதில் வழிபட்ட வந்த ஃபாலோஷிப்பை கொண்டு வந்தது தான் இந்த கீதா கோவிந்தம் இன் சவுத் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 15th செஞ்சுரியில் மிஸ்டிக் போயட் கபீர் தாஸ், அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவருமே வந்து பக்தி மூமெண்ட்டால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஒருத்தவர் in India. So this is all about this religious literature in this. The next if we see is secular literature. Secular literature அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி வந்து ஒரு மதம் ரிலேட்டடாக இருக்க இலக்கியமோ இது மதம் சார்பற்ற இலக்கியங்கள். ஓகேவா? அது ரிலேட்டடாக இல்லாமல் ஒரு ஸ்டேட்டோட திங்கிங், ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் அது ரிலேட்டடாக இருக்கிற லிட்ரேச்சர்ஸ். ஓகேவா? ஸோ மதுர விஜயம் அண்ட் அமுக்தம் ஆலியதா. So Amuktam Aliyata were poem composed by Ganga Devi. So these 2 poems were composed by Ganga Devi and Krishna Devarayar. Okay, so Madura Vijayam and Amuktam Aliyata இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா it was composed by Ganga Devi and
Krishnadevaraya respectively, and this help us to gain insight into the event and individual associated with Vijayanagara Empire. ஸோ இதை வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து என்னென்னலாம் நடந்துச்சு, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து விஜயநகர எம்பையரில் நடந்துச்சுன்றதை வந்து நமக்கு அழகாக அதில் வந்து கம்போஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதாவது நம்ம நேரில் இருந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு வியூவில் வந்து இந்த பொயட்டிக் லைன்ஸ்லாம் இருக்கும்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சந்த் பதாய் பிருத்திவிராஜ் ராசோ போர்ட்ரேட்ஸ் த ராஜ்புட் கிங் வேலூர். ஸோ இந்த பிருத்திவிராஜ் ராசோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ராஜ்புட் கிங்ஸை பற்றின திங்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க, அவங்களோட ஆட்சியை பற்றி. தென் ஃபார் ப்ரீ இஸ்லாமிக் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா கல்ஹனாஸ் ராஜ்டரங்கினி. ஸோ இது வந்து 11th centuryயில். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த செக்யூலர் லிட்ரேச்சர் அண்ட் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக்ஸ், பயோகிராஃபிஸ் அண்ட் ஆட்டோபயோகிராஃபிஸ். புக்ஸு, பயோகிராஃபிஸ், ஆட்டோபயோகிராஃபிஸ்னால் பார்த்தீங்கன்னா அபவுட் சம் பர்சனாலிட்டிஸை பற்றி அதில் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பயோகிராஃபிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தவங்களோட ஸ்டோரியை வந்து இன்னொருத்தவங்க வந்து எழுதுறது. ஆட்டோபயோகிராஃபிஸ்னால் அவங்களோட ஸ்டோரியவை அவங்களே எழுதிக்கிறது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து நிறைய நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் யாரோட ஸ்டோரின்றதையும் அவங்களோட நேமையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, யார் அதை இயற்றுறாங்க அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த டீட்டெயில் தே ஹேட் கிவன் திஸ் புக் பயோகிராஃபிஸ் அண்ட் ஆட்டோபயோகிராஃபிஸ். ஸோ இதில் வர நேம்ஸ்லாம் கொஞ்சம் உங்களுக்கு 7th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் நீங்கள் பார்த்து அதை அழகாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி படிக்கணும். ஸோ பிஃபோர் கோயிங் ஆன் டு ரீடிங் தட் டாபிக்ஸ் ஆஃப் பயோகிராஃபிஸ் அண்ட் ஆட்டோபயோகிராஃபிஸ் வி ஹாவ் டு நோ அபவுட் சம் பேசிக் டேட்டாஸ். ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். டபக்கட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஏதாவது ஒரு புக் பேரில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து அவங்களோட ஜென்ரேஷனை ஆர் அவங்களோட செஞ்சுரிஸை டீல் பண்ணி வர கண்டென்ட்டாக இருக்கும். அதை டஸ்க் அப்படின்னு சொல்லி முன்னாடி கொடுத்துருந்தா ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்களோட ஆட்டோபயோகிராஃப் பற்றி இருக்குதுன்னு அர்த்தம். அதே டார்க் ஆர் டாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஹிஸ்ட்ரி, அவங்களோட வரலாற்றை பற்றி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் டபக்கட், டஸ்க் அண்ட் டார்க். இந்த மாதிரி 3 நேம்ஸில் ஏதாவது வந்து முன்னாடி மென்ஷன் பண்ணி அந்த புக்ஸ் நேம் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது டஸ்க்குன்னு சொல்லி முன்னாடி மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ யாரை பற்றி கொடுத்துருக்காங்களோ அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி அது, அதாவது அவங்களோட சுய சரிதம் அது. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சுயசரித்திரம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மின்ஹஜ் அஸ் சிராஜ். ஓகே, ஹி வாஸ் அன் பேட்ரனைஸ்ட், அதாவது புலவர், பை சுல்தான் நசீர் உதீன் முகமட் ஆஃப் ஸ்லேவ் டைனசிட்டி. அடிவை வம்சத்தோட சுல்தான் அவர் நசீருதீன் முகமது. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹி ஹேட் ரோட் டபக்கட் ஐ நசீரி. ஸோ டபக்கட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவங்களோட ஜென்ரேஷன்ஸ். ஸோ அப்போ இந்த நசீருதீன் முகமது அவங்க இந்த ஸ்லேவ் டைனசிட்டியோட ஜென்ரேஷன் எப்படி வந்துச்சு அப்படின்றத வந்து மின்ஹஜ் அஸ் சிராஜ் வந்து எழுதியிருக்காரு. தென் நெக்ஸ்ட் த கம்பவுண்டியம் டீல்ஸ் வித் த பீரியட் ஃப்ரம் த கான்குவெஸ்ட் ஆஃப் முகமது கோரி டு AD 1260. கம்பவுண்டியம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொகுப்பு, எதை பற்றினா ஒரு ஃபுல் டீடைல்டு லெக்சர் தான் வந்து கம்பவுண்டியம்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த தபக்கட் ஐ நசீரி அந்த ஜென்ரேஷன் ரிலேட்டடாக இருக்கிற அந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா எது வந்து ரொம்ப அதிகமான பெரிய தொகுப்பாக இருந்துச்சுன்னா இந்த கான்குவெஸ்ட் பீரியட் ஆஃப் முகமது கோரி 1260 அந்த டைம் பீரியட் பற்றி. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த கம்பவுண்டியம் வாஸ் நேம்ட் ஆஃப்டர் ஹிஸ் பேட்ரான். ஸோ அந்த கம்பவுண்டியத்துக்கு அந்த தொகுப்புக்கு பேர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்ரானோட பேர்லேயே தான் வந்து என்னது வந்துச்சு. இது நம்ம ஏற்கனவே சொன்னோம், பேட்டர்னைஸ்டு பை சுல்தான் நசீருதீன் முகமதுன்னு சொன்னோம். அதே மாதிரி அந்த டாப்பிக்கும் பார்த்தோன்னா தபக்கத் ஐ நசீரின்னு இருக்குது, அந்த நசீரி. ஸோ அப்போ அந்த பேட்ரானோட நேமையே தான் கண்டினியூ பண்ணி என்ன பண்ணுச்சுன்னு சொல்கிறாங்க, இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க அந்த தொகுப்புக்கு, அதாவது கம்பவுண்டியம்க்கு. ஸோ இன் 13th century Hasan Nizami, a migrant from Ghazni, wrote Tajul Mazir towards the end of Iltutmish rule. Tajul Mazirன்றது வந்து it was the end of Iltutmish rule பற்றின ஒரு டேட்டா தான் அது. And it was written by a migrant from Ghazni named Hasan Nizami. ஓகேவா? இட் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட், அதில் என்ன அதிகமாக இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதுப்புதீன் ஐபக் அண்ட் இட்ஸ் கன்சிடர் த ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் டெல்லி சுல்தான். டெல்லி சுல்தானேட்ஸோட அவங்களோட ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கிற ஃபர்ஸ்ட் அஃபிஷியலான ஹிஸ்ட்ரி இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஜியாவுதீன் பரணி, அ கோர்ட்டியர் ஆஃப் முகமது துக்லக், ரோட் தாரிக் ஐ ஃப்ரோஸ் ஷாஹி.
ஸோ அந்த முகமது துக்ளக், அதாவது அந்த கோர்ட்டியராக இருக்கார் பார்த்தீங்களா, ஜாயுதீன் பரணி, அவர் தான் வந்து ஒரு கோர்ட்டியர். ஓகேவா? யாரோட கோர்ட்டியர்னு பார்த்தீங்கன்னா முகமது துக்ளக்கோட கோர்ட்டியர். அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா தாரிக் ஐ ஃபரோஸ் ஷாஹி எழுதியிருக்கார். இந்த தாரிக் அப்படின்னா நம்ம ஏற்கனவே தெரியும், மீனிங் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபெரோஸ் ஷாஹி, அதுதான் வந்து அதோட மீனிங். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விச் ஹி டெல்ட் வித் த ஹிஸ்ட்ரி ஆஃப் டெல்லி சுல்தானேட் ஃப்ரம் கியாசுதீன் பால்பன் டு இயர்லி இயர்ஸ் ஆஃப் ரிஜின் ஆஃப் ஃபிரோஸ் ஷா துக்ளக். ஸோ இந்த ஃபிரோஸ் ஷா துக்ளக்கோட ஹிஸ்ட்ரியிலேருந்து அந்த டெல்லி சுல்தானேட்டோட முடிவுலேருந்து இந்த ஃபிரோஸ் ஷா துக்ளக்கோட ஆரம்பம் அவங்க ரூல் வரைக்கும் இந்த டேட்டாவில் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. தென் ஃபெரிஷ்டா டாரிக் ஐ ஃபிரிஷ்டா, அது வந்து 16th செஞ்சுரியில் இது வந்து டீல் பார்த்து அப்படின்னா முகல் பவர் இன் இந்தியா, முகல்ஸோட பவர் எப்படி இருந்தது, அவங்களோட ஹிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு முகல்ஸோடதுன்றதை வந்து கிளாஸிஃபை பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன் 16th செஞ்சுரி எம்பரர் பாபர் நாமா அண்ட் அபுல் ஃபசில் ஐன்-ஐ அக்பரி and Akbar Nama provided detailed information about these two emperor. ஓகேவா? ஸோ எம்பரர் பாபர் நாமாவும் அபுல் ஃபசில்ஸ் ஐன்-ஐ அக்பரி அண்ட் அக்பர் நாமா, இது எதை பற்றி டீட்டெயில் கொடுக்குதுன்னா 2 எம்பரர்ஸ் பற்றின டேட்டாவை வந்து அது கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 17th செஞ்சுரியில் ஜஹாங்கீர் வந்து அவரோட மெமோரி எழுதின, அதாவது டஸ்கை ஜஹாங்கீரி. ஸோ நம்ம ஏற்கனவே டஸ்க் அப்படின்னு சொன்னால் ஆட்டோபயோகிராஃபி, அதாவது அவங்கள பற்றின சுய ஸ்டோரியவே எழுதுறது தான் வந்து டஸ்க்கு. ஸோ அவரே வந்து அவருக்கான சுய ஆட்டோபயோகிராஃபி அவர் எழுதிக்கிட்டார். ஸோ திஸ் த்ரோவன் அ லைட் ஆன் திஸ் பீரியட். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் த ஆட்டோபயோகிராஃபிஸ், அதாவது அவங்களோட சொந்த இதை எழுதுறது மட்டும் இல்லாமல் அந்த எம்பரஸ் டபக்கட் ஐ அக்பரி, அவரோட இது வந்து அக்பரோட ஜென்ரேஷனை பற்றின டேட்டாவும் வந்து இந்த டபக்கட் ஐ அக்பரியில் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இட் வாஸ் ஆர்த்தர், யார் அதை எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிசாமுதீன் அகமது. அண்ட் இட் இஸ் கன்சிடரபிள் ரிலையபிள் தட் எக்ஸாக்ஸரேட்டட் ஆஃப் அபுல் ஃபசால். ஸோ அபுல் ஃபசாலோட எக்ஸாக்ரேட்டட், அதாவது ரொம்ப அதிகமான ஓவர் வியூவோட காட்டப்பட்டது அவங்களோட ஹிஸ்ட்ரி. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிமிலர்லி படாயுனி அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் தாரிக் ஐ படாயுனி, அதாவது படாயுனிஸ் ஹிஸ்ட்ரி அதான் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1595. திஸ் ஒர்க் ஸ்பேன்ஸ் 3 volumes. மொத்தமாக இதோட ஒர்க் பார்த்தோன்னா 3 வால்யூமாக இருக்கும். வால்யூம் 1 அக்பர் ரிஜின் is a frank and critical account of Akbar administration, particularly of his religious பாலிசி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அக்பரோட ரூலு, அவரோட கிரிட்டிக்கல் அக்கௌண்ட், அதாவது அவரோட கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் அவரோட ரிலீஜியஸ் பாலிசிஸ் ரிலேட்டடான டேட்டாஸ்லாம் இந்த வால்யூம்ஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் ட்ராவலர்ஸ் அண்ட் ட்ராவலாக்ஸ் பார்த்தோன்னா மார்கோ போலோ, ஹி வாஸ் அ வெனிட்டியன் ட்ராவலர். ஹி வாஸ் விசிட்டட் பாண்டியன் கிங்டம். ஓகேவா? நம்ம முன்ன பார்த்ததுனா சோழா கிங்டம் அந்த மாதிரி விஜயநகர் எம்பையர் பற்றிலாம் பார்த்தோம். இந்த ட்ராவலாக்ஸில் பார்த்தோம் அப்படியே ட்ராவலாக் அப்படின்னா பயண குறிப்பு, ட்ராவலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூ ட்ராவல்டு. இப்போ மார்கோ போலோ அப்படின்னு பார்த்தோன்னா ஹி வாஸ் அ ட்ராவலர். ஓகேவா? அவர் மூலியமாக நமக்கு கிடைச்ச டேட்டா வந்து ட்ராவலாக்ஸ், பயண குறிப்பு. ஓகே, ஸோ மார்கோ போலோ பார்த்தீங்கன்னா வெனிட்டியன் ட்ராவலர். அவர் ஹி விசிட்டட் த பாண்டியன் கிங்டம், வாஸ் பிகேம் த லீடிங் பவர், தமிழ் பவர் இன் 13th century. 13th centuryல ஹி விசிட்டட் அவர் தமிழகம். ஓகே, ஸோ மார்கோ போலோ பார்த்தீங்கன்னா வாஸ் ட்வைஸ் இன் கயல் விச் வாஸ் போர்ட் சிட்டி. கயலுக்கு வந்து 2 தடவை வந்திருக்காரு. அது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்க தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. அட் இஸ் ஃபுல் ஆஃப் ஷிப் ஃப்ரம் அரேப் அண்ட் சைனா. அங்கே நிறைய ஷிப்ஸ் வந்து இருக்கிற இடம், அதாவது அரேப்லேருந்து சைனாலேருந்தும். ஸோ மார்கோ போலோ என்ன சொல்கிறாருன்னா, மார்கோ போலோ டெல்ஸ் அஸ் தட் ஹி ஹிம்செல்ஃப் கேம் பை ஷிப் ஃப்ரம் சைனாலேருந்து தான் ஷிப்பில் தான் வந்திருக்காரு. அப்போ கடல் வழி பாதை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அக்கார்டிங் டு மார்கோ போலோ, thousands of horses were imported into சதர்ன் இந்தியா பை சி ஃப்ரம் அரேபியா அண்ட் பர்ஷியா. அரேபியாலேருந்து பர்ஷியாலேருந்தும் நிறையா thousands of ஹார்சஸை வந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சில குறிப்பெல்லாம் கொடுத்துருக்காரு. தென் ஆல்பருனி, அது 11th centuryல பார்த்தீங்க அப்படின்னா அக்கம்பைன்ட் முகமது ஆஃப் கசனி இன் ஒன் ஆஃப் ஹிஸ் கேம்பைன் அண்ட் ஸ்டேட் இன் இந்தியா ஃபார் 10 years. ஸோ முகமது ஆஃப் கசனி அதுக்கு அவங்க கூட சேர்ந்து ஆல்பர்புரினி பார்த்தீங்கன்னா 10 years இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்காரு. மோஸ்ட் அக்யூரேட் அக்கௌண்ட் ஆஃப் முகமது சோம்நாத் எக்ஸ்பெண்டிஷன் இஸ் தட் ஆஃப் ஆல்பருனி. ஸோ பார்த்தீங்கன்னா
அந்த மோஸ்ட் அக்யூரேட் அந்த முகமது சோப்நாத்தோட எக்ஸ்பெடிஷனில் வந்து இந்த ஆல்பரூனி பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டான டேட்டாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ் லேர்ன்ட் மேன் அண்ட் ஸ்காலர்ஸ் ஹாவ் he traveled all over India, tried to understand India and her people. He learned Sanskrit and studied the philosophy of India. In his book Tarkuk-i-Hind, Al-Biruni discussed the Indian condition, system of knowledge, social norms and religion. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து நம்மளோட இந்தியாவை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது அவர் வந்து நம்ம மக்களை பற்றியும் நம்ம இந்தியாவை பற்றியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணி நாடு முழுக்க சுற்றி வந்தார். தென் அந்த டைம் பீரியடில் அவர் சான்ஸ்கிரிட் கற்றுக்கிட்டாரு. அப்புறம் நம்மளோட இந்தியன் ஃபிலாசபி பற்றி தெரிஞ்சுக்கிட்டாரு. தென் அவர் பார்த்தீங்கன்னா டாக்குக், அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹிந்துவோட ஹிஸ்ட்ரியை எழுதுன மாதிரி ஒரு புக் ஒன்று கொடுத்துருந்தாரு. அதில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கண்டிஷன்ஸ், அவங்களோட கண்டிஷன், அதாவது நம்மளோட கண்டிஷன்ஸ், நம்மளோட சிஸ்டம் நாலேஜ் எப்படி இருந்துச்சு, அதாவது நம்மளோட படிப்பறிவு, நம்மளோட பகுத்தறிவு, இந்த மாதிரியான நாலேஜ் நமக்கு எப்படி இருந்துச்சு, நம்மளோட சோஷியல் நார்ம்ஸ் என்ன, ரிலீஜியன் நார்ம்ஸ் என்ன, இந்த மாதிரி எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருந்தார். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் தட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இம்புட்டா. ஸோ ஐபன் புட்டட்டா பார்த்தீங்கன்னா 14th செஞ்சுரியில் இவர் வந்து அன் அரப் பார்ன் மொராக்கோ ஸ்காலர் அவர். ஓகேவா, அவர் வந்து மொராக்கோலேருந்து ட்ராவல் பண்ணி ஆஃப்ரிக்கா, நார்த் ஆஃப்ரிக்கா டு ஈஜிப்ட்லேருந்து வந்து தென் சென்ட்ரல் ஏஷியா அண்ட் இந்தியாவை ரீச் பண்ணார். அவரோட பயண குறிப்பில் பார்த்தீங்கன்னா ரெல்லா த ட்ராவல்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ராவலாக், அதாவது பயண குறிப்பு கொடுத்துருந்தாரு. இட் கண்டெய்ன்ஸ் ரிச் டீட்டெயில் அபவுட் த பீப்புள், அதாவது பீப்புளை பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில் அவரோட இதில் கொடுத்துருந்தது ட்ராவல்ஸ் அப்படின்றதுல. அண்ட் கண்ட்ரிஸ் ஹி விசிட்டட், அவர் எங்கெங்கெல்லாம் சுற்றி வந்தாரோ அந்த கண்ட்ரிஸோட டேட்டாவையும் அவர் என்ன பண்ணியிருந்தார், கொடுத்துருந்தார். அக்கார்டிங் டு ஹிம், அவரோட கேட்டகரி பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஈஜிப்ட் வாஸ் ரிச் தென் பிகாஸ் ஆஃப் த ஹோல் ஆஃப் த இந்தியன் ட்ரேட் வித் வெஸ்டர்ன் பாஸ்ட் த்ரூ இட். ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு இந்தியாவிலேருந்து போகும்போது நடுவில் இருக்கிற இந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் இருக்க ஈஜிப்ட் வந்து நல்ல வேர்ல்ட் வெஸ்டாக ரிச்சாக மாறுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐபன் புட்டட்டா வந்து கேஸ்ட் சிஸ்டம் இன் இந்தியா பற்றி, சதி சிஸ்டம் இன் இந்தியா பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்காரு. சதினா என்னென்னா ஒரு ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒய்ஃபும் வந்து அவங்க கூடயே வந்து உடன்கட்டை ஏறது, அதுதான் வந்து சதி சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் பற்றி, கேஸ்ட் சிஸ்டம் பற்றிலாம் அவர் வந்து பார்த்துருக்கிறத வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கார். தென் வி லேர்ன் ஃப்ரம் ஹிஸ் தட் இந்தியன் மர்ச்சன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அவங்க பிரிஸ்காக ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஃபாரின் போர்ட்ஸ் கூட சேர்ந்து. நிறைய இந்தியன் ஷிப்ஸுமே வந்து நிறைய சீல இருந்திருக்கு. தென் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி ஆஃப் டெல்லி வந்து ரொம்ப வாஸ்டாகவும் மேக்னிஃபிஷியன்ட் சிட்டியாகவும் அப்பயே இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா த சுல்தான் முகமது பின் துக்லக் transferred his capital from Delhi to Devagiri, Daulatabad in south, converting the city into a desert. ஸோ மேலே இருக்கிறத வந்து ஒரு வறண்டு மாதிரி ஆக்கினதுக்கு அப்புறமா அவர் கீழே சவுத்தில் வந்து தேவகிரிக்கு வந்துட்டார், அதாவது தௌலதாபாத் இன் திஸ் சதன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் த ஐபன் புட்டட்டா. தென் நெக்ஸ்ட் இன் சவுத்தில் பார்த்தீங்கன்னா விஜயநகர் வந்து நிறையா மெயின்லி ஃபாரின் கண்ட்ரீஸை வந்து விசிட்டர்ஸ் வந்து அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜயநகர் எம்பையரை வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஜயநகர் ஹேட் மெனி ஃபாரின் விசிட்டர்ஸ் ஹூ லெஃப்ட் பிஹைண்ட் த டீடைல்ட் அக்கௌண்ட் ஆஃப் தட் ஸ்டேட். ஸோ அதனால் விஜயநகரை பற்றின நிறைய டேட்டா நமக்கு என்னாகும் கிடச்சிச்சு. அண்ட் இட்டாலியன் நேம்டு நிக்கோலோ கான்டி வந்து 1420 வந்திருக்காரு. தென் அபுல் ரசாக் வந்து ஹி கேம் ஃப்ரம் ஹார்ட், த கோர்ட் ஆஃப் கிரேட் கான் இன் சென்ட்ரல் ஏஷியா, அங்கேருந்து அந்த அப்துல் ரசாக்ன்றவர் வந்திருக்காரு இன் 1443. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோமிங்கோ பேஸ் அ போர்ச்சுகீஸ் ட்ராவலர், அவர் வந்து விசிட் பண்ணியிருக்காரு 1522. ஸோ இந்த ரெக்கார்டு எல்லாமே நமக்கு வந்து ஒரு அப்சர்வேஷனாக இருந்ததால இப்போ வந்து நம்ம விஜயநகரோட க்ளோரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து விசிட் பண்ணிட்டு போனவங்களோட அக்கௌண்டபிலிட்டி எல்லாமே வந்து நமக்கு கிடைச்சதுனால வி கேம் டு நோ அபவுட் த range of our Vijayanagar Empire. So this is all about this lesson. So next we can see about the unit 2 of history in next video. Okay, keep on watching our channel and subscribe it. 7th standard related topics எல்லாமே வந்து playlistல வந்து linkல கொடுக்குறேன். So அந்த descriptionல பார்த்து அதை தெரிஞ்சுக்கோங்க. So keep on supporting us and subscribe it. Thank you.